ஹே கைஸ், ஒரு புது கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபேஷன் டிசைனிங் ஃபார் கஸ்டம் டெய்லரிங். நம்ம கோர்ஸில் என்னென்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபேஷன் டிசைனிங்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடைக்கு போகிறோம், போய் ஒரு ஃபேப்ரிக்கை பார்த்து வாங்குகிறோம். வாங்கிட்டு அந்த ஃபேப்ரிக்கை அழகழகாக டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுறோம். ஆனால் ஒரு டிசைனரோட மைண்ட் செட் அது கிடையவே கிடையாது. அவங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க கார்மெண்ட்டுக்கே வருவாங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க. இட் கேன் பி எனிதிங். இட் கேன் பி கல்ச்சர், ஒரு கலர், ஒரு பூ, ஒரு அனிமல், இந்த மாதிரி எதுனாலுமே அவங்க எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை அவங்களோட மூட் போர்ட், ஸ்டோரி போர்ட், ஃபேப்ரிக் போர்ட், ஸ்வாட்ச் போர்டு, இதில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிப்பாங்க. கலர் போர்ட்னா கலர்ஸ் இருக்கும், ஸ்வாட்ச் போர்ட்னா ஃபேப்ரிக்ஸ் இருக்கும், என்னென்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் அந்த பர்டிகுலர் கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் என்ன எம்ப்ராய்டரி போட போகிறாங்க, இது எல்லாமே டிசைட் பண்ணிவிடுவாங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு கலெக்ஷனே க்ரியேட் பண்ணுவாங்க. எப்படி? ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக அண்ட் ஃப்ளாட் டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ் மூலமாக. ஸோ ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் என்ன டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன். டெக்னிக்கல் ட்ராயிங் என்னோடய பேட்டர்ன் மேக்கிங் டீமில் நான் இந்த டிசைனை இப்படி ஃப்ளாட்டாக இருந்தால் அதுக்குரிய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாட் டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ். இதெல்லாம் முடித்து அதுக்கப்புறமா பேட்டர்ன் மேக்கிங்க்கு போகும். பேட்டர்ன் மேக்கிங்கை பேட்டர்ன் டிராஃப்டிங்லேயும் அவங்க பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ட்ரேப்பிங் மெத்தடும் சூஸ் பண்ணிப்பாங்க. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட்ஸை சூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது மாக்கப் பண்ணுவாங்க. மாக்கப்னா அந்த டிசைனையே ஒரு மஸ்லின் ஃபேப்ரிக்கில் க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு விஷுவலி ப்ளீஸிங்காக இருக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா அதை செல்லே பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ டிசைன் ப்ராசஸை ஒரு ஃபேஷன் டிசைனர் லேர்னும் பண்ணிப்பாங்க அண்ட் இந்த ப்ராசஸில் தான் அவங்க ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் கஸ்டம் டெய்லரிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. பின்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம பிக்சர்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமருக்கு புரிஞ்சது ஒரு பிக்சர் தான். ஸோ அந்த பிக்சரில் என்ன டிசைன் இருக்கோ அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா நம்ம அதை டெலிவர் பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம கஸ்டம் டெய்லரிங்கில் நிறையா பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கஸ்டம் டெய்லரிங் பண்ணும்போதே உங்களோட யூனிக்னஸை அந்த கஸ்டமருக்கு ப்ரெசென்ட் பண்ணோம், டெலிவர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற பல காம்படிட்டர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க உங்களோட கஸ்டமரோட பார்வையில். அதை தான் நம்ம டீச் பண்ண போகிறோம், ஃபேஷன் டிசைன் ஃபார் கஸ்டம் டெய்லரிங். அடுத்தது முக்கியமான செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கஸ்டம் டெய்லரிங்கும் நமக்கு ஃபேஷன் டிசைனில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ், ப்ராசஸ், ஃபேஷன் சைக்கிள், ஃபேஷன் டேர்ம்ஸ், அதாவது வெஸ்டர்ன் ஃபேஷன் டேர்ம்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் ஃபேஷன் டேர்ம்ஸ், டிசைன் கான்செப்ட்ஸில் வர எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன், கலர் தியரி, ஃபேஷன் டீட்டெயில்ஸ் லைக் நெக் லைன்ஸ், காலர்ஸ், ஸ்கர்ட்ஸ், ஸ்லீவ்ஸ், பேண்ட்ஸ், ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எலாபரேட்டாக லேர்ன் பண்ணுவோம். அடுத்தது ஃபேப்ரிக் நாலேஜ். ஸோ மேன்மேட் ஃபைபர்ஸ்னால் என்ன, நேச்சுரல் ஃபைபர்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அண்ட் அதிலேருந்து எப்படிலாம் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுறதோடு சேர்த்து ஃபிகர் அனாலிசிஸ். ஸோ விமனோட பாடி டைப்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ்ஸஸ் போடலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அடுத்தது கோர்ஸோட ஹைலைட்டே இது தான், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு உங்கள் டிசைன்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை கம்யூனிகேட் பண்ண கண்டிப்பாக தெரியணும். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் மைண்டில் இருக்க டிசைனை நீங்கள் ஃபோட்டோஸில் எங்கேயுமே இருக்கவே இருக்காது. ஸோ அதை நமக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர்ஸோ டெய்லர்ஸோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிசைனை இல்லஸ்ட்ரேஷனாக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ அதை எப்படி ஃப்ளாட் ட்ராயிங்ஸாக ஈஸியாக ஸ்கெட்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன் த ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்தில் என்ன பண்ண போகிறோன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்காக நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் என்னெல்லாம் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஓன் நெக்லைன்ஸ் அண்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸ், குர்தா டிசைன்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ்லாம் எப்படி இன்ஸ்பயர் பண்ணி எப்படி ட்ராயிங் பண்ணுறது அண்ட் உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட். உங்கள் ஃபைனல் ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கோர்ஸில் நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் மோர் டீட்டெயில்ஸ். திஸ் இஸ் அனிதா சண்முகவேல். ஐ வில் see you in my classes.